துரைக்கண்ணு உள்ளிட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக கண்டனத்தை பதிவு செய்ய வருகை தந்திருக்கிற அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புத்தோழர் ஜி ஸ்டாலின் உள்ளிட்ட இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அனைத்து இணைப்பு சங்க தலைவர்களே, தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற பொதுமக்களே, வர்த்தக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பில் புரட்சிகரமான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு முன்னதாக இந்த தோழர்கள் இந்த புதிய பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டதிலிருந்து மக்கள், வியாபாரிகள், வணிகர்கள் சந்திக்கக்கூடிய அந்த துயரங்களை இங்க பேசியிருக்கிறாங்க. அநேகமா கடந்த 15 நாளைக்கு முன்னாடி இந்த பேருந்து நிலையம் மாற்றப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே புதிய பேருந்து நிலையங்கள் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக புதிய புதிய விஷயங்களை இந்திய தொழிற்சங்கம் உள்ளிட்ட அனைவராலும் வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நாங்களும் இந்த மயிலாடுதுறையில புதிய பேருந்து நிலையம் வந்தது மனதார நாங்கள் வரவேற்கிறோம். அதெல்லாம் ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியினுடைய அத்தியாவசியம். ஒருபோதும் நாங்க அத்தியாவசியத்துக்கோ வளர்ச்சிக்கோ ஒருபோதும் தொழிற்சங்க மையம் தடையாக இருந்ததில்லை, இருக்க போறது கிடையாது. ஆனா என்ன செய்திருக்கணும் பாருங்க, கடந்த 15 நாளா மயிலாடுதுறை நகரத்துல மயிலாடுதுறையினுடைய நகராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ ஒரு விளையாட்டு போட்டியை நடத்திட்டு இருக்கிறாங்க. பேருந்து நிலையத்துக்கு பஸ் ஏறக்கூடிய பயணிகளை ஓட்டப்பந்தய போட்டியை இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த 15 நாளா நீங்க நகரத்துல எந்த சாலைக்கு வேணாலும் போய் பாருங்க, பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய பயனாளிகள் கிட்டத்தட்ட 50 மீட்டர் 100 மீட்டர் ஓடி போய் தான் அந்த பேருந்தை ஏற வேண்டும். அந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்துல வரவங்க, அதே போல மற்ற வாகனத்துல வரவங்க மீது தெரியாதவங்க மோதிட்டா அது பல்வேறு சிக்கல்களை இன்னைக்கு ஏற்படுத்துகிறது. பேருந்து இடமாற்றத்துக்கு பிறகு மயிலாடுதுறை நகரம் நெருக்கமா ஒரு நெருக்கடி சந்திக்கக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கிறது. அது பேருந்து ஏறக்கூடியவராக இருந்தாலும் சரி, வாகனத்தை இயக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை யாரு உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகம் தான். நீங்க சேவைக்காக பேருந்து நிலையத்தை திறந்திருக்கீங்க, ஆனா அதே சேவையை மக்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களா? பேருந்து திறக்கப்பட்டு மக்களுக்கான அந்த சேவையை நீங்க கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல. மிகப்பெரிய இன்னும் நீங்க கொடுத்திருக்கீங்க. பாருங்க, இந்த எழுத்தா மாதிரி கடுமையான 2 மணிக்கு பாத்தீங்கன்னா அங்க நிக்கவே முடியாது. இப்பவே தீ குளிக்கிற மாதிரி இருக்கு இங்க போராட்டம் நடத்துறது. தீயில நின்றுட்டு போராட்டம் நடத்துற அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு வெயில். அதுல கை குழந்தையோட இந்த பேருந்துக்காக நிற்கக்கூடிய மக்கள் இருக்கிறார். சின்ன சின்ன குழந்தைகள் இந்த பேருந்து ஏறுவதற்காக நிற்கிறார்கள், முதியோர்கள் நிற்கிறார்கள். இவர்களுடைய பாதுகாப்பு குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன அக்கறை இருக்கு? அதுக்கு மாற்று என்ன இருக்கு? பேருந்து நிலையத்தை திறந்து வச்சுட்டு